என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். இல்லை என்னென்னா சைன் ஏவோட வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க. சைன் ஏ ஈக்குவல் டு 8/17 கொடுத்துருக்குறாங்க. சைன் பி வந்து கொடுத்துட்டாங்க 5/13 கொடுத்துட்டாங்க. இப்படி இருந்ததுன்னா ப்ரூவ் தட் சம் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. என்னென்னா சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 171/221 சொல்லி நம்மளை வந்து ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா கிவன் டேட்டா எழுதிடலாம். ஸ்டெப் 1ல் இந்த மாதிரி என்னென்னா ரெண்டாக வந்து டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. கால்குலேஷன் பார்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சைன் ஏவோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ சைன் ஏ ஈக்குவல் டு 8/17 கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சைன் பி கொடுத்துருக்காங்க 5/13 கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டையுமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா அப்படியே பாக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சைன் ஏ வேல்யூ கொடுத்துட்டாங்க, சைன் பி கொடுத்துட்டாங்க. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 171/221 சொல்லி நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது மாதிரி சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு வந்துச்சுங்களா. இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருந்தாலுமே சரி நம்மளுக்கு மொத்தம் 4 வேல்யூ தேவை. என்னென்னா சைன் ஏ வேல்யூ, அடுத்து சைன் பி வேல்யூ, அடுத்து நம்மளுக்கு காஸ் ஏ வேல்யூ, அடுத்து காஸ் பி வேல்யூ. நம்மளுக்கு இந்த 4 வேல்யூ தேவை. இந்த 4 வேல்யூ தெரிஞ்சதுன்னா இந்த சம்மை வந்தோன்னா ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். இதில் 2 வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. சைன் ஏ வேல்யூ, சைன் பி வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரிமைனிங் பார்ட் காஸ் ஏ வேல்யூ, காஸ் பி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்பிளிட்டப் பண்ணி எழுதுனதுக்கப்புறம் ஒரு ஹிண்ட் சொல்லித்தரேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் வந்ததுன்னா காசுன்னு எழுதுங்க, காசுன்னு வந்ததுன்னா சைன் எழுதுங்க. இங்கே பாருங்களேன், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சைன் ஏன்னு கொடுத்துருக்காங்களா. இதுக்கு ஆப்போசிட் நம்ம எப்படி எழுதலாம், சைன் ஏன்னு வந்தால் காஸ் ஏன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சைன் பின்னு வந்திருக்கா. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம என்ன எழுதலாம், காஸ் பி. அதாவது சைன் வந்தால் காசுன்னு எழுதணும், காசுன்னு வந்தால் சைன் எழுதணும். எழுதுனதுக்கப்புறம் ஃபார்முலா ஈஸியாக வைக்கிறதுக்காக ஒரு ட்ரிக் பார்க்கலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் கொடுத்துருங்க, அடுத்து 1 - இது எப்பயுமே ஸ்கொயர் ரூட் 1 - அடுத்து இங்கே ஸ்கொயர் ரூட் கொடுத்துருங்க, இங்கே 1 - கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள், சைன் ஏன்னு இருக்குங்களா. அந்த சைன் ஏவை இங்கே எழுதிக்கிங்க. இந்த இடத்துல ஸ்கொயர் கொடுங்க, அப்போ சைன் ஸ்கொயர் ஏ. காஸ் ஏவோட ஃபார்முலா என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - சைன் ஸ்கொயர் ஏ. அதே மாதிரி காஸ் பி பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சைன் பின்னு இருக்குங்களா. அந்த சைன் பி அப்படியே இங்கே எழுதுங்க, சைன் பி அப்படியே எழுதுங்க. எழுதிட்டு இங்கே வந்து என்ன ஸ்கொயர் கொடுத்துங்க. அப்போ காஸ் பியோட ஃபார்முலா என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - சைன் ஸ்கொயர் பி. இது ஈஸியாக ஞாபகிச்சிருக்காக தான் இந்த வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். சரியாம்மா. இப்போ இந்த என்ன பண்ணலான்னா இதில் வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸ்கொயர் ரூட் 1 - இங்கே காஸ் ஏக்கு காஸ் ஏ கொடுத்துருங்க. ஸ்கொயர் ரூட் 1 - இந்த ஸ்கொயருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்கொயரை வந்து என்ன பாருங்கள், ப்ராக்கெட் கொடுத்து ஸ்கொயர் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்கொயர் எங்கேருந்து வந்தது, இங்கே ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் தான் இங்கே எடுத்திருக்கேன். இந்த ஸ்கொயர் மறைச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த ஸ்கொயர் மறைச்சிட்டா நம்மளுக்கு என்ன இருக்குது, சைன் ஏ. இப்போ சைன் ஏவோட மதிப்பு என்ன, 8/17. அப்போ 8/17 புரியுதாப்பா. இந்த ஸ்கொயர் என்ன பண்ணுன்னா ஸ்கொயரை மறைச்சிக்குங்க. ஸ்கொயர் மறைச்சோன்னா சைன் ஏவோட மதிப்பு, சைன் ஏவோட மதிப்பு 8/17. ஸ்கொயர் வந்து இங்கே வெளியே கொடுத்துட்டான். சரிங்களா. சைன் ஸ்கொயர் ஏன்னு என்ன அர்த்தம்னா சைன் ஏ இன்ட்டு சைன் ஏன்னு அர்த்தம். 2 தடவை மல்டி பண்ணும். சரிங்களா. இப்போ இது என்ன பண்ணணும்னா இந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் கால்குலேட்டராக இது பண்ணலாம். உள்ளுக்குள்ளே என்ன நம்பர் இருக்குது பாருங்கள், 1 - ப்ராக்கெட் ஓப்பன் 8/17 ப்ராக்கெட் க்ளோஸ். இங்கே என்ன இருக்குது, ஸ்கொயர். அதுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் பட்டன் அமுத்துங்க. அமுத்துனீங்கன்னா நமக்கு என்ன வருது பாருங்கள், பி ஈக்குவல் டு அமுத்துங்க. டெசிமலில் வந்திருக்கா. இது நம்ம ஃப்ராக்ஷனாக மாத்திரக்கு என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட்டுங்கிற பட்டன் அமுத்திட்டு இந்த ஏபி பார் சீன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டன் அமுத்திங்கன்னா அது என்னென்னா மாறிடும். இப்போ என்னோட ஆன்சர் என்ன வந்திருக்கு, 225/289 வந்திருக்குங்களா. அப்போ 225/289. இந்த ஸ்கொயர் ரூட் வந்து நியூமரேட்டருக்கு காமன், டினாமினேட்டருக்கு காமன். சரிங்களா. அந்த ஸ்கொயர் ரூட் வந்து நியூமரேட்டருக்கு காமன், டினாமினேட்டருக்கு காமன். அப்போ தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாங்களா. √225/√289 தனித்தனியாக பிரித்து எழுதுறோம். இப்போ பிரித்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இதை கால்குலேட்டரில் இது பண்ணலாம். இப்போ என்னென்னா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் 225 கால்குலேட்டர் அடித்தா நமக்கு என்ன வருது, 15 வருது. டிவைடட் பை அடுத்து என்ன, √289 கால்குலேட்டர்ஸ் நம்மளுக்கு என்ன வருது, 17. அப்போ 15/17 தான் இது. காஸ் ஏ ஈக்குவல் டு 15/17 அதை எழுதி பாக்ஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இங்கே வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, காஸ் பி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - இந்த ஸ்கொயருக்கு என்ன பண்ணணும், ப்ராக்கெட் கொடுத்து இங்கே ஸ்கொயர் கொடுத்துருங்க. இந்த ஸ்கொயர் இங்கேருந்து எடுத்து எழுதணும், இங்கே இருக்கக்கூடிய ஸ்கொயர் தான் இங்கே எழுதணும். சைன் ஸ்கொயர் பின்னு என்ன அர்த்தம், சைன் பி இன்ட்டு சைன் பி. சைன் பியை 2 தடவை மல்டி பண்ணுன்னு அர்த்தம். இந்த ஸ்கொயர் இங்கே இருக்கக்கூடிய ஸ்கொயர் தான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ இந்த ஸ்கொயர் மடிச்சிங்கன்னா நமக்கு என்ன வரும், சைன் பி. சைன் பியோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5/13. அந்த 5/13 இங்கே எழுதிடுங்க.
அடுத்து நம்ம என்னமா பண்ணுவோம், அந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம ஒன்றுமே பண்ணக்கூடாது, மீதி இருக்கிற வேல்யூ மட்டும் கால்குலேட்டரில் வந்து டைப் பண்ணணும். இங்கே என்ன இருக்கு பாருங்கள் 1, அது வந்து என்ன 1 மைனஸ் bracket ஓப்பன் 5/13 bracket க்ளோஸ். இங்கே ஸ்கொயர் கொடுத்தா நமக்கு என்ன வருது, டெசிமல் ஆன்சர் வருது. இதை ஃப்ராக்ஷனாக மாத்திரக்கு நம்ம என்னப்பா பண்ணுவோம், ஷிஃப்ட் அமுத்தி இந்த AB/C அமுத்தினா வந்துடும். நம்மளுக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள் 144/169 வந்திருக்கு. இந்த ஸ்கொயர் ரூட் வந்து என்ன, நியூமரேட்டர் காமன், டினாமினேட்டர் காமன். இப்போ தனித்தனியாக பிரிச்சிடலாங்களா, √144/169. இப்போ இதை வந்து கால்குலேட்டரில் அடிக்கலாம். √144 கால்குலேட்டர் அடிச்சா நமக்கு என்ன வருது 12 டிவைடட் பை √169 கால்குலேட்டர் அடிச்சா நமக்கு என்ன வருது 13, 12/13. இதுதான் வந்து காஸ் பியோட ஆன்சர். அப்போ காஸ் பி ஈக்குவல் டு என்ன 12/13. இப்போ நமக்கு தேவையான 4 வேல்யூ வந்து கிடச்சிருச்சு. இப்போ வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சைன் ஆஃப் A + B வந்து 171/221 சொல்லி நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை, சைன் ஆஃப் A + Bனுடைய ஃபார்முலா தெரியணும். இந்த சைன் ஆஃப் A + Bயோட ஃபார்முலா ஞாபகத்திற்கு ஒரு டெக்னிக் பார்க்கலாம். அது என்னென்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னா சைன் வந்ததுன்னா எஸ்ஸில் ஆரம்பிங்க, SC CS ஞாபகிச்சுங்க, சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி, இல்லைன்னா SC CS ஞாபகிச்சுட்டு இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குங்களா, ப்ளஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் மேலே வந்து இங்கே A கொடுங்க, இங்கே B, அதே மாதிரி இங்கே A கொடுங்க, இங்கே B. இப்போ கொடுத்ததுக்கப்புறம் இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இப்போ சைன் ஆஃப் A + B ஈக்குவல் டு எஸ்னா சைனு, சினா காசு. அப்போ இது எப்படி சொல்லலாம், எஸ்ங்கிறது என்ன சைன் தானே, அப்போ சைன், மேலே என்ன இருக்குது A, அப்போ சைன் A, இதே சிங்கிறது என்ன காசு, அப்போ காஸ் B ப்ளஸ் காஸ் A சைன் பின்னு எழுதலாங்களா. அப்போ எழுதலாங்க பார்க்கலாம், சைன் A, சிங்கிறது என்ன காஸ், காஸ் B ப்ளஸ் சிங்கிறது என்ன காஸ், அப்போ காஸ் A சைன் B. அப்போ சைன் ஆஃப் A + Bயோட ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிச்சு. என்ன, சைன் ஆஃப் A + B ஈக்குவல் டு சைன் A காஸ் B ப்ளஸ் காஸ் A சைன் B தெரிஞ்சிச்சு. இப்போ இதில் வந்து தேவையான வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து சைன் ஆஃப் A + B இருக்குது, அது அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே சைன் ஏன்னு இருக்குங்களா, சைனியோட வேல்யூ என்னன்னு பாருங்கள் 8/17. இப்போ 8/17 எழுதிட்டு இது கம்பல்சரி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து காஸ் B, காஸ் B எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குங்களா, காஸ் பியோட மதிப்பு என்ன 12/13, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 12/13 கொடுங்க. நடுவில் என்ன இருக்குது ப்ளஸ் சைன், ப்ளஸுக்கு ப்ளஸ் கொடுங்க. அடுத்து காஸ் A, காஸ் A எங்கே இருக்குது, இங்கே இருக்குங்களா, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 15/17. அடுத்து சைன் B, சைன் B எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குங்களா, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 5/13, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி கால்குலேட்டரில் வந்து ஆப்ரேட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து ஒரே ஸ்டெப்பில் கிடச்சிடும். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ப்ராக்கெட் கொடுத்துருங்க. அடுத்து 8/17 ப்ராக்கெட் க்ளோஸ். அடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் 12/13 ப்ராக்கெட் க்ளோஸ், நடுவில் ப்ளஸ். அடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் 15/17, அடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் 5/13 ப்ராக்கெட் க்ளோஸ். இப்போ ஈக்குவல் டம்த்துனா நம்மளுக்கு வந்து டெசிமலில் வந்துருக்கு. ஃப்ராக்ஷனாக பண்ணுறதுக்கு நம்ம என்னமா பண்ணுவோம், ஷிஃப்ட் அமுத்தி AB/C அமுத்துனா நம்மளுக்கு என்னன்னு வந்துருக்கு பாருங்கள் 171/221. இது என்ன, சைன் ஆஃப் A + B ஈக்குவல் டு 171/221. ஓகேங்களா, இதுதான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டாங்க, நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். அதே ஆன்சர் வந்துச்சு பார்த்தீங்களா, இங்கே கொடுத்த ஆன்சரே நமக்கு இங்கே வந்துருச்சு. இது ப்ரூவ் தட் சம்னால கடைசியில் வந்து ஹென்ஸ் ப்ரூவ்டு இல்லை, இதுதான் கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.